நாங்கள் போடுறோம். மத்தியமாவில் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பேப்பர் போட்டிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் பேப்பர்ஸு. இதில் வந்து லாஸ்ட் மினிட்ஸ் வீடியோஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக போடுறேன். இது வந்து லாஸ்ட் மினிட்ஸில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, சரியா படிக்கலை அப்படின்றவங்க இது கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் இப்போ கொடுத்ததை மட்டும் போடுறேன். இதில் வந்து ஒரு 60 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடியோஸை பாருங்கள். கிஞ்சி தோ பிரசன்னக்கே உத்தர் லிக்கியே அப்படின்றாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து மொத்தம் வந்து 4 கொடுத்து வந்து 2 கொஷின் கேட்பாங்க. இது 1 லைன் 2 லைன்ஸ் எழுதுனா போதும். நான் கொஷின் படித்து காட்டுறேன். ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஏற்கனவே வந்து இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டிருக்கிறேன். இருந்தாலும் அப்போ படித்து ரொம்ப யூஸாக இருக்கும். இருந்தாலும் படிக்காதவங்க இப்போ கூட 1 டைம் ஃபுல்லாக படிச்சுக்குங்க. இப்ராஹிம் கா क्यों गर्व हो गया। इब्राहिम ने गरीब बूढ़े बूढ़े को क्यों भोजन नहीं दिया। देवदूत ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगी। बहिरत का कुल और गुण के बारे में भगीरथ ने धर्मराज ने भगीरथ से क्या कहा। भगवान शंकर से भगीरथ ने क्या मांगा। अमीर क्यों चिंता में पड़ा। भगवान ने अमीर को क्या वरदान दिया। बूंद ने अमीर से क्या कहा। अंत में अमीर ने बूंद को क्या काम दिया। साधु ने गौरी को कौन सा उपाय बताया। सदूर आदमी का उत्तर क्या था। लास्ट क्वेश्चन है सदूर आदमी ने अंत में क्या वर मांगा। இந்த 30 கொஸ்டின் படிச்சிங்க. இதில் 4 வரும், 2 நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 1க்கு 2.5 மார்க்ஸு, டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். फर्स्ट सेकंड रोमन किसी एक कहानी का सारांश लिखिए। कहानियान कதை மதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பகவான் சப்கா ஏக்கு இந்த எஸ்ஸே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக 10 லைன்ஸாக இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சு எழுதுறதோட 5 மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மார்க்ஸ் வந்து 10 மார்க். இந்த எஸ்ஸே ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டில் பாருங்கள். கிஷி தோ பிரசன்னக்கே உத்தர் லிக்கியே அப்படின்றாங்க. இவங்க வந்து மொத்தம் டோட்டலாக 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு வந்து 5 மார்க்ஸு, ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. இந்த ஈஸியாக வந்து இதிலே உங்களுக்கு வந்து பாதி ஆன்சர் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு புரிஞ்சு நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தசரத்துக்கு கித்தனை புத்திரத்தே ஏ கோன்சா தே. தசரத்துக்கு சார் புத்திரத்து. தசரத்துக்கு மகாராஜா வந்து 4 எத்தனை மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கித்தனைன்ற இடத்துல வந்து சார்னு எழுதுறீங்க. 4 மகன்கள்னால சார்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராம், லக்ஷ்மண், சத்ருகன், அவர் பரத் தே. இந்த 4 மகனுடைய பெயர் வந்து இங்கே சொல்லுங்கன்றங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. செகண்ட் வந்து ஷப் லோக் விஸ்வாமித்திர से क्यों डरते थे। विश्वामित्र बड़े दफ्सवी और கோதி थे, इसलिए सब उससे डरते थे. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் வந்து விஸ்வாமித்திரை பார்த்தோன்னே ஏன் அவர் வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, தப்சிவி அவர் கோதி. அவர் ரொம்ப வந்து அதிகமாக வந்து கோபக்காராக இருக்கிறதுனால அவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான். नेक्स्ट राम और लक्ष्मण ने वन में क्या किया. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க.
ராமர் லக்ஷ்மணியே வந்து காட்டுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுபோல் ராமர் லக்ஷ்மண் அண்ணே வன்மே அப்படி இது வரைக்கும் இந்த நீங்கள் கொஷின்லேயே பாதி ஆன்சருக்கு அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க. இந்த அதுக்கப்புறம் இது ஆன்சர் எழுதுனா போதும். இந்த இடத்துல राष्ट्रोसी मार डाला। महाराज जनक सीता का विवाह किसी से करना चाहते थे। महाराज जनक के पास एक धनुष था। धनुष न विल, उस पर डोर चढ़ाने वाले वीर के साथ சீதா கா விவாக கர்ணா சாகத்தேத்தே அப்படின்ற ராமர் வந்து அந்த வில்லை வந்து வளைச்சதுனால அந்த சடானை வாழைனா அந்த வில்லையை வளைச்சி ஒடிச்சிட்டார். அதனால் வந்து அந்த இதில் போட்டியில் ஜெயித்ததுனால அவருக்கு வந்து சீதா தேவி வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாரு. யார் அப்படின்னா வந்து மகாராஜ் ஜனக்னு சீதாவோட அப்பா, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். மகாராஜ் தசரத்னே सत्यबार राम को सौंपना क्यों चाहा। राजा दशरथ बूढ़े के गए, इसलिए वे अपना सत्यबार राम को सौंपना चाहा। मंदरानी कैकेयी ने क्या वर मांगने के लिए कहा। मंदरा ने कैकेयी से कहा, तुम एक वर्ष से राम का वनवास और दूसरे वर से भरत का राजाभिषेक मांगो। மந்திரம் வந்து கையேட்டு வந்து 2 வாரம்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த 2 வாரத்தையும் இங்கே எழுதியிருக்காங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து மகாராஜ் தசரத் क्यों बेहोश हो गए। कैकेयी की निर्णयता देखकर महाराज दशरथ बेहोश हो गए। दशरथ ने क्यों प्रणा छोड़े दिए। श्रीराम के वियोग के कारण दशरथ ने प्रणा छोड़ दिए। भरत ने सभातों से क्या कहा। भरत ने सभातों से कहा कि हम शब राम का राज तिलक वन में हो करे है। राम लक्ष्मण और सीता कहाँ रहे। இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கொஷின் பார்த்துங்க. राम लक्ष्मण और सीता चित्रकूट में एक पर्णकुடி में रहे। அவங்க எங்கே தங்கினாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காட்டுக்கு போனோன்னா அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து சித்திரக்கூட்டில் பர்ணக்குடின்னா வந்து அந்த குடிசை இடத்துல வந்து அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்னா தங்குறது அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து भरत ने ग्रह से क्या कहा। भरत ने ग्रह से कहा, मैं राम को उभयोतिया ले जाने आया हूँ அப்படின்னு அது மாதிரி வந்து ராமர் வந்து நம்ம அயோத்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்க போகலான்னு சொல்லி யாருக்கு பரத் வந்து கூப்பிட்றாப்புல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அயோத்தியாலே ஜானி ஆயா. நெக்ஸ்ட் வந்து ராமச்சந்திரனே
अयोध्या लाउड आने में क्यों इनकार कर दिया? रामचंद्र ने अपने माता पिता की आज्ञा का पालन करना चाहा, इसलिए अयोध्या लौटने से इनकार कर தியா. நான் வந்து அப்பா அம்மா ஆர்டரோட தான் நான் வந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். அந்த இது 14 வருஷம் முடிஞ்ச வாட்டி தான் நான் வந்து அயோத்தியா நகரம் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரத்திட்ட வந்து சொல்கிறாரு. அதுதான் விளக்கம் சொல்கிறார். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பரத்தினி கின்கா அபிஷேக்கியா அவர் உன்கே கிஸ்பர் ரக்கா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. பரத்தினி ராமச்சந்திரக்கு பாதுகாவும் கா அபிஷேக் கியா. அவர் பாதுகாவுன்னா அவருடைய ஸ்லிப்பருக்கு வந்து வச்சு என்ன பண்ணுறாரு, ஆட்சி செய்கிறாரு. இந்த மாதிரி ராமனுடைய ஸ்லிப்பர் வச்சு அதுதான் சொல்கிறார். அவர் உன்கே சிம்மாசன பர் ரக்குக்கர் சாசன் கியா. சாசனை வந்து ஆட்சி செய்கிறது. சிம்மாசனத்தில் வந்து அவர் வந்து ராமருடைய ஸ்லிப்பரை வச்சு ஆட்சி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் நல்லா பார்த்துங்க. இதில் வந்து ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 5th ரோமனில் கின்கி சார்கா லிங்க் பத்திலியே. லிங்க் அப்படின்னா ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 10 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இது ஏற்கனவே வந்து இந்த கியூஎல் இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் மீனிங் சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த ரிவிஷன் வீடியோன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து புக்ஸ்லேயும் வந்து டெக்ஸ்ட் புக்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை நடத்தியிருக்கேன். வேணால் மீனிங்ஸ் வந்து அதில் நீங்கள் பார்த்துங்க. மொத்தம் இதில் டோட்டல் 42 இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். இதில் வந்து எனி 10 கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அதில் வந்து நீங்கள் வந்து மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 6th ரோமனில் பாருங்கள். கின்கி சார்கா வச்சன் பத்திலியே. வச்சனம் வந்து சிங்குலர் புலர் ஒருமை பன்மையாக கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து 10 கொடுத்து எனி 4 மட்டும் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 4 அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு ஒரு மார்க்கு. ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருப்பேன். நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் 1 டைம் ஃபுல்லாக பார்த்துங்க. இதுலேயும் வந்து 42 போட்டிருக்காங்க. இந்த 42 1 டைம் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்குங்க. ஓகே. सेवन्थ रोमला किन्ही 4 अंकों में अक्षरियों में लिखिए. இது வந்து நம்பர்ஸ் வந்து ஏக்குலேருந்து உங்களுக்கு வந்து சவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 மார்க்கு. மொத்தம் 5 கொடுத்து 4 கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் ஏற்கனவே வந்து நீங்கள் பிராத்மிக்கில் வந்து நீங்கள் வந்து 1லேருந்து 50 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படிக்க போகிறது 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். 1 டைம் ஃபுல்லாக வந்து ஏக்குலேருந்து சவ் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துங்க. நம்பர்ஸில் வந்து இந்த நம்பர் தான் கேட்பாங்கன்னு யாராலும் திட்டோட்டமாக சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து அட்டன் பண்ணது ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் எயித்து நம்மளோட வாட்சிய பத்திலியே இது ஃபுல்லாக வந்து கிராமர் பாட்டு. உங்களுக்கு கிராமர் வந்து மத்தியமான்னு போட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் டச் பண்ணால் லைனாக வந்து எல்லா கிராமர் பாட்டுமே போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து இந்த கியூஏல இருக்கிறது கிராமர் பாட்டு மீனிங்ஸோடு சொல்லியிருக்கேன், அங்கே நீங்கள் பார்த்துங்க. இது ஃபுல்லாக ஒன் டைம் பார்த்துட்டு எழுதி பாருங்கள். இதுக்கு வந்து 4 மார்க்ஸு. இதில் வந்து 2 கொடுத்து 2 தான் கேட்பாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாக்கிய ஜோடியே அப்படின்றது இங்கே வந்து 2 வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரே சென்டென்ஸாக வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறது தான். அது ரொம்ப ஈஸி. இதில் வந்து 2 கொடுத்து 2 தான் எழுத சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து ஒன்றுக்கும் 2 மார்க்ஸு. அது ரொம்ப ஈஸி. அங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் மற்றதில் 9 கொடுத்துருக்காங்க, 9மே பார்த்துங்க. इनकी 5 वाक्यों का சுப்த ரூப்பு லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராமர் பாட்டு தான். இது வந்து ஈஸியாக வந்து மொத்தம் 6 கொடுப்பாங்க. நீங்கள் 5 மட்டும் எழுதுனா போதும். இது ரொம்ப ஈஸி தான். இங்கே யக்கு ஏக்கு கித்தாப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது முழுமையான சென்டென்ஸான்னு கேட்குறாங்க. வடிவத்தில் எழுதுன்றாங்க. இந்த இடத்துல யக்கு ஏக்கு கித்தாப்பு ஹே. அப்போ அந்த ஹேன்றது இங்கே ரைட் பண்ணோம். இது வந்து ஒரு புத்தகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இதை பார்த்து எழுதிட்டு என்ன பண்ணி ஹே போட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணல. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு மற்றதில் 15 இருக்குது. 15மே பார்த்துங்க. இப்போ 11th ரோமனில் பாத்சீத் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்வெகேஷன். இது 2 டைலாக் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு எது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஹோட்டல் வாலே அவர் முஷாஃபிர் கி பாத்சீத் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலில் போய் தங்கிறதுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜர்கிட்ட வந்து இந்த ரூம்ஸ் வேணும், எத்தனை நாள் வாடகை என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசிக்குவாங்க. அதை பற்றி நீங்கள் நல்லா பார்த்துங்க. செகண்டு பார்த்துங்க, ஹோட்டல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து கித்தாபிக்கு துக்கானே. கித்தாப்புனா புத்தக கடையில் வந்து என்ன நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி கித்தாப்பு பேச்சுவாலே அவர் கிரகிக்கு பாத்சீத் லிக்கியே அப்படின்னு அந்த கடைக்காரரும் நம்ம புத்தகம் வாங்க போகிறவங்களும் என்ன பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாருல, அதை பற்றி இந்த புத்தகம் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு அந்த உரையாடல் பற்றி இருக்குது. இதையும் ஒன் டைம் பார்த்துங்க. அப்படியே இதையும் பார்த்துங்க. தேர்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் இது 4th பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது கேட்பாங்க. இது அஸ்பத்தால் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரும் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவரும் இந்த மாதிரி வந்து பேஷண்ட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லடிக்க அப்படின்னா ஒரு மாணவன் வந்து தன்னுடைய சகோதரிக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, உரையாடல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது ஒன் டைம் ஃபுல்லாக பார்த்துங்க. இதுக்கு அது வர்றது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து இதுக்கு வந்து மார்க் எடுத்துலாம். இதுக்கு வந்து 10 மார்க்ஸ் ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணலாம்.
மொத்தம் 5 சென்டென்ஸாக ஒரு 5 ஒருத்தருந்து 5 சென்டென்ஸ் பேசுவாங்க. 5 கொஸ்டின் கேட்டால் நம்ம 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம். மொத்தம் டோட்டலாக வந்து 10 வரும், அவ்வளோதான். பத்திர லேக்கின் அப்படின்னா வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. இதுலேருந்து என்ன லெட்டர் ரைட்டிங் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால் சுட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. சுட்டினா வந்து விடுமுறை பற்றி கேட்டிருக்காங்க. छुट्टी मांगते हुए अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए. அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து ஆசிரியருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாப்புல. அத்தியாபக்குனே நாம் அப்படின்னா ஆசிரியருடைய பெயருக்கு வந்து அவர் வெளியூரில் இருக்கிறாப்புல. இந்த மாதிரி இந்த மாதிரி வர்றதுக்கு பள்ளிக்கு வர இயலவில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பெயருக்கு வந்து இந்த மாதிரி அதுக்கு விடுமுறை வேணும்னு சொல்லி ஆசிரியருடைய பெயருக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாப்புல. அதை பற்றி அங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷக் போட்டுக்குவோம். அடுத்தது சேவாமி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஊர் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். இங்கே மகோத்திய அப்படின்ற மாதிரி எழுதணும். மதிப்பிற்குரிய அம்மா அந்த மாதிரியும் நம்ம எக்ஸெப்ட் பண்ணி எழுதுகிறோம். இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, किसी पुस्तक बेचने वाले कंपनी को कुछ पुस्तक बेचने का ஆர்டர் दीजिए அப்படின்றாங்க. நம்மளுக்கு புஸ்தகம் வேண்டி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு புஸ்தகம் அனுப்பி வைங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அந்த புத்தக கம்பெனிக்கு ஆர்டர் அதை நம்ம கேட்கறத வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் ஓரலாக படிச்சுக்குங்க. நம்ம எந்த ஊர் போட்டு நம்ம எழுதினாலும் சரி, அதை போட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோஸாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லாஸ்ட் மினிட்ஸ் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, தன்யவாத்.